மக்களை பெண்களை ஏன் திரும்ப தரகுறவா பேசுறாங்க? ஏன்னா எல்லா சப்போர்ட்டுமே பெண்கள் சப்போர்ட் ஃபுல்லா விஜய் மேலதான் இருக்கு. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் போற வரவெல்லாம் பெண்களை தரகுறவா தேன்ற வார்த்தையும் அப்புறம் விபச்சாரின்ற வார்த்தையும் சொல்லும் போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அவங்களை நடக்க விட்டுட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இன்னும் பொன்ராஜ் அவர்களை அரெஸ்ட் பண்ணல. அடுத்தது இந்த சொட்டத்தலையன் எவ்வளவு கீழ்த்தனமா பெண்களை பேசியிருக்கான் தெரியுமா? இது நீங்களே கேளுங்க. விபச்சாரின்னு சொல்லிருக்கா சார், ஸ்ட்ரைட்டா வந்து தேவையாக்கள் சொல்லிருக்கணும். எவ்வளவு ஆபாசமான சொல்லுது. 16 வருஷமா நான் லவ் பண்றேன் அவரை. 7.5 கழுதை இருக்கும், அது வயசு இருக்கு, சின்ன பொண்ணாது. இப்ப இன்னும் தோணுனா பெருசா வரும்போது லிஸ்ட். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? பெண்கள் ஓட்டு நமக்கு இல்ல, யாரு என்ன வேணாலும் பேசுங்க, அசிங்கசியமா கேளுங்க பெண்களை, ஏன்னா பெண்கள் ஓட்டே நம்மளுக்கு இல்ல அப்படின்றதுனால ஒருத்தரை அனுப்பி வைக்கிறீங்க. பெண்களை கீழ்த்தளவா பேசுங்க, அசிங்கமா பேசுங்க. கடைசியில ஆட்சியில மறுபடியும் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்க ரோட்ல கடைக்கு போறோம் தெரியுமா, கூட்டு உள்ள இழுத்துப்பீங்க போல இருக்கு. கடைசியில பெண்களே இல்லாம தமிழ்நாடு சுடுகாடா மாறப்போகுது. இதான் நடக்க போகுது. இதுதான் உங்களோட பிளான். ஒரு பெண்களை மதிக்காம சட்டம் ஒழுக்கம் இல்லாம ஒரு பெண்களை தரக்குறவா பேசினா ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிற உங்களை எப்படி செய்யாம திரும்பி தேர்ந்தெடுப்பாங்க? இதே நீங்க வந்து பொன்ராஜ் அரெஸ்ட் பண்ணி இந்த சொட்டத்தலையும் பேசும்போது நீங்க அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அத்தனை பெண்களும் மனசு மாறி இருப்பாங்க. நமக்கு ஒண்ணுன்னா ஒரு சிஎம் எழுந்து நின்று நமக்காக ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு இது இருக்கும். இப்ப எதுவுமே இல்லையே. இதுக்கு அர்த்தம் என்ன? இப்படி தரகுறவா எங்களை பேசிட்டு இருப்பாங்க, நாங்க நின்று வேடிக்கை பார்க்கணும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்க பாத்தியா கும்பலு, அந்த மாதிரி கூட்டம் போடணும்னு நினைக்கிறீங்க. கடைசியில இதை நாங்க தான் எங்க கையில எடுக்க போறோம். எங்களுக்கானதை நாங்க தான் கையில எடுத்து போராட போறோம். இதுதான் நடக்க போகுது. இது சரியில்லைங்க. பெண்களை ரொம்ப தரகுறவா பேசிட்டு இருக்கீங்க டிஎம் ஆளுங்க. இதெல்லாம் சரி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பெண்கள் ஓட்டு ஏதோ நம்மளுக்கு வரப்போறது இல்ல, எல்லாரும் விஜய் 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 சொல்றாங்க. அதனால நீங்க பெண்களை எல்லாம் தரகுறவா பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆம்பளைங்க ஓட்டு போடுவாங்க, 500 ரூபாய் கோட்டருக்கு கொடுங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. நாங்க எதுங்க போனோம்? நாங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும். அதுக்காக நாங்க கரெக்டான ஆளை தான் தேர்ந்தெடுப்போம். கோட்டருக்காகலாம் நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம். இதனால எங்க குடும்பம் தான் அழிஞ்சு போகும். நீங்க இதே மாதிரி ஆக்ஷன் எடுக்காம இருங்க. எலெக்ஷன் வரதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க.